பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு ஆட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வணக்கம். அழகா இருக்கிறீங்க ரெண்டு பேரும். என்ன பர்த்டே அனிவர்சரியா? பர்த்டே யாருக்கு பர்த்டே? அவருக்கு கதைக்க மாட்டீங்களா? வைஃப் பக்கத்துல நின்றா அடிச்சு போடுவா. சொன்ன மாதிரி எனக்கு கேட்டது. இப்ப அப்ப அடிச்சு போடுவான்னு சொல்லிட்டீங்களே. என்ன பேர் உங்களுக்கு? ஸ்ரீ. முழு பேர் என்ன? ஸ்ரீ கிருஷ்ணானந்த சிங். பெருசா தான் இருக்கு. நாங்க ஸ்ரீ அண்டே கூப்பிடுவோம் தானே. சரி, உங்களுக்கு வந்து பர்த்டே எப்ப? நேற்று 10. சோ லேட்டட் பர்த். ஹேப்பி பர்த்டே. ரைட். பறக்க விட்டாச்சு. விளையாடுறாரா? எத்தனையாவது பர்த்டே? 17+. 70வது ஆண்டு பலூனோட விளையாடி கொண்டே பர்த்டே கொண்டாட போறீங்க. இன்னொரு விசேஷம் மாமே? பர்த்டே மட்டுமா? பர்த்டே தான், ஒரு விசேஷமும் இல்ல. சரி, ஓகே. சரி, நாங்க பெயின் வந்திருக்கிறோம்டா இவரோட பர்த்டேன்னு சொல்லி தான் எங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. சர்ப்ரைஸா கொண்டு போய் கிஃப்ட் கொடுக்க சொல்லி. சர்ப்ரைஸ் ஆனதா முதல்? பாத்துருக்கீங்க. ஓகே, அப்ப யாரா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க? ஆரி. யார் அது? யாரு ஆரி? என்னட்டு உங்களை பாக்குறாரு. மிச்சம் பதில் உங்கள்கிட்ட இருந்துதானே வரும்? இல்ல, உங்களுக்கு தெரியாது. அவருக்கு பர்த்டேனா அவருக்கு தானே தெரிஞ்சிருக்கணும். அதுதானே ஃப்ரெண்ட்ஸ் தான், ரிலேட்டிவ்ஸ். கடவுள், புதுசா இருக்கீடாப்பா. 4 வருஷமா சர்ப்ரைஸ் யாருமே சொல்லலையே எங்களுக்கு. எங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆயிருக்கு. வியூவர் சர்ப்ரைஸ். சரி, ஏதாவது ஆரி சொல்லிட்டீங்க. வேற யாரு? நதியா. எனக்கு என்ன எல்லாம் ஹீரோயின்ஸ் பேரா இருக்கு. அவன் தானா? இல்ல அந்த பேர்ல இருக்கிறார்கள் தானா? நதியா யாரு? நீஸ் நிக்கு எல்லாம் வர்றாங்கப்பா. ரிலேட்டிவ்ஸ் வந்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு. இன்னொரு கிஃப்ட்டும் விஜய் சேதுபதி. அவர் இன்னைக்கு நைட் பாப்போம். பிக் பாஸ்ல பாப்போம். இன்னைக்கு நைட் தானே ஃபர்ஸ்ட் எபிசோட் பாப்போம். சரி, உங்களுக்கு அழகா ஒரு பிள்ளையார் சிலை. ஓகே, பியூட்டிஃபுல்லோ. அவர் தானே ரசிச்சு கொண்டே நிற்கிறேன். அழகா இருக்கா? அதுல இன்னும் நிறைய வேலை இருக்கு. நாங்க லைட் எல்லாம் போட்டா எல்லாம் நல்ல வடிவா இருக்கும். நீங்க வச்சு பார்க்கலாம், கும்பிடலாம். ரைட், ஓகே. 2வது கிஃப்ட் தந்துட்டேன். வேற நீங்க சொல்லணுமே யாருண்டு? எந்த இடம்னு சொல்லுங்க. எங்க இருந்து? அது சொல்ல மாட்டேன். நரேந்தர் இல்ல. மேபி தர்மரட்னம். எங்க பக்கத்துல இருக்கிற எல்லாரும் கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இல்ல பர்த்டே. தர்மரட்னத்துக்கும் இவருக்கும் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு போல. எல்லாரும் சிரிக்கிறதுலயே தெரியுது என்ன இருக்கு. ஓகே, வைஃபுக்கு தெரிஞ்ச ஸ்டோரியா இல்ல உங்களுக்கு தர்மரட்னத்துக்கு மட்டும் தெரிஞ்ச ஸ்டோரியா? அவ மனைவிக்கு முன் மனைவிக்கு பின் அப்படித்தானே? சரி, ஓகே. சந்தோஷமா இருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அந்த ஒரே வைப்ல இருக்கிறாங்களா இருக்கிறீங்க. அப்ப நாங்களும் பயப்படாம காமிச்சிட்டு போலாம் தானே. சரி, விஷயத்துக்கு வாங்க. இப்ப வேற என்ன? நீங்க சொன்ன எல்லாமே பிள்ளை. நாங்க கடைசியா தானே வந்து என்ன உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் தான் இங்க இல்ல இருக்கலாம். அதான் எல்லாரும் கொஞ்சம் அப்படித்தான் தெரியுது. இருக்கிறாங்களா எனக்கு தெரியலப்பா. எல்லாம் வெளியில இருந்து வந்தாங்க. ஆனா இல்ல, நீங்க சொன்ன எல்லாருமே இல்லையே. யார் அந்த மீனா?
மீனா இல்ல நான் சிரிக்கிறேன் எனக்கு பயமா இருக்கு வைஃபுங்களா நிக்கிறதால பிரச்சனை இல்ல ரைட் ஓகே அதோட ஒரு அழகான ஒரு ரோஸ் பாஸ்கெட் ஓகே இப்படி ப்ளூஸ் சரியா ப்ளூமிங்கா எப்பவுமே இருக்கணும் உங்களோட வாழ்க்கை எப்பவும் மலர்ந்துட்டே இருக்கணுமா 70 மட்டும் இல்ல 70க்கு தமிழ்ல என்னன்னு சொல்றது யாருக்கும் தெரியுமா 70வது ஆண்டுக்கு தெரியும் 50 தானே பொண்ணுங்களா சரி ஓகே நாங்க அப்படியே 100 மாத நூற்றாண்டுக்கு போவோமே நாங்க வெரி குட் இந்த கான்ஃபிடென்ட் தான் வேணும் என்ன ரைட் ஓகே எல்லாம் சரியா இருக்கா நான் சொல்றீங்க இல்லையா யார் தந்தாண்டு உங்களுக்கு எல்லாம் புரியுது சொல்லு பாப்பா ஆனந்தி இல்லையே யார் அவங்க ஐயோ நீங்க நிறைய பொறுப்பு வெயிட் பண்ணுங்க நான் கன்ஃபியூஸ் ஆகிறேன் வெயிட் பண்ணுங்க சொன்னதுக்குள்ள கிட்ட வந்துட்டேன் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு போலேப்பா சரி க்ளூ தரலாம் which country they are from Canada ராணி என்ன உங்களுக்கு ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸே இல்லையா ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸே இல்லையா ராணின்றீங்க மீனான்றீங்க மிதுலான்றீங்க ஒரே பெண்கள் குலாமா தான் இருக்கும் போலயா குலாம் இல்ல குலாவல் மன்ற தலைவர் குரு இல்ல கல்யாணியும் இல்ல நீங்க சொல்ற ஆக்களை பார்த்தா எனக்கு வேண்டி அவங்கள பார்க்கணும் போல இருக்கு யாரடா பார்த்தவங்கன்னு சரணம் இல்ல நீங்க சொன்னி இப்ப ஒரு செட் சொன்னீங்க தானே அவ்வளவு பேரும் இல்ல அதுக்கு முதல் ஒரு செட் சொன்னீங்க அதுக்குள்ள வந்துட்டாங்க மோஸ்ட்லி கனடால இருந்தேன்டா யாரா இருக்கும் மிதுலா யாரு ரங்கன் யாரு இல்லையே எல்லாருக்கும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் போல எல்லாம் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறீங்க இங்க அதான் பிரச்சனை இன்னும் கட் பண்ணி முடியலையா சரி உங்களுக்கு என்னன்னா 2 கிஃப்டா இது ஒரு செட் கிஃப்ட் தான் கனடால இருந்தது நீங்க சொல்லிட்டீங்க இப்ப ஷுவரா சொல்லுங்க ஷுவர் பண்ணி இவங்க தான் எனக்கு அனுப்பி இருப்பாங்க சிஸ்டர் ஓன் சிஸ்டரா இல்ல ஆனா நீங்க சொன்னீங்க அவங்கள சொல்லிட்டீங்க கனடான்னு சொன்னோட திருப்பி ஒரு 2-3 தடவை அந்த பேர் வந்துட்டு ஒருவருடைய ஃபேமிலி ஒருவர் அவரும் அவரோட ஃபேமிலி இல்ல மீனாவும் இல்ல இல்ல ஒரு பேர் விட்டுட்டீங்க திருப்பி சொன்னீங்க இங்க பக்கத்துல இருந்து சொன்னவங்க ரங்கனும் மிதுலாவும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா ரைட் உங்களுக்கு அனுப்பினது கனடால இருந்து ரங்கன் அண்ட் ஃபேமிலி ஓகே அவங்க தான் அனுப்பியிருக்காங்க ஹாப்பியா ஓகே அவங்களும் செய்யத்தானே வேணும் வேணும்னா நாங்கள் இப்போ ஏர்லியா கொடுத்துட்டு வந்தால் நீங்கள் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணவே இல்லை இன்னும் ஒரு நிமிஷத்தில் வீடியோ முடிச்சிட்டீங்கன்னு எங்களுக்கு வைப்பாங்க உங்களுக்கு எங்கட கஷ்டம் தெரியலையே சரி இது ஒரு செட் முடிஞ்சுதா இன்னொரு கிஃப்ட் இருக்கு இப்போ அதே என்ன சொல்லப்பா இப்போவே இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் அப்பா நான் பேசாம நேரடியா சொல்லிடவா அதை யாருண்டு நேரடியா சொல்லுவோமா நாங்க இன்னொரு சுவாரஸ்யமா செய்வோம் ஒரு லவ் பண்ண வெளிப்படுத்துங்களேன் நீ வேண்டும் கூட அவ தரணும் ஒரு ப்ரப்போஸ் பண்ணி ஒரு விஷ் ஒன்று பண்ணி சொல்லிட்டீங்க கனடான்னு சொன்னோட திருப்பி ஒரு 2-3 தடவை அந்த பேர் வந்துட்டு ஒருவருடைய ஃபேமிலி ஒருவர் அவரும் அவரோட ஃபேமிலி இல்ல மீனாவும் இல்ல இல்ல ஒரு பேர் விட்டுட்டீங்க திருப்பி சொன்னீங்க இங்க பக்கத்துல இருந்து சொன்னவங்க
ரங்கனும் மிதுலாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? ரைட். உங்களுக்கு அனுப்பினது கனடால இருந்து ரங்கன் அண்ட் ஃபேமிலி. ஓகே, அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. ஹாப்பியா? ஓகே, அவளும் செய்யத்தானே வேணும். ஏன்னா நாங்கள் இப்போ ஏர்லியா கொடுத்துட்டு வந்தால் நீங்கள் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணவே இல்லை. இன்னும் ஒரு நிமிஷத்தில் வீடியோ முடிச்சிட்டீங்கன்னு எங்களுக்கு வைப்பாங்க. உங்களுக்கு எங்கட கஷ்டம் தெரியலையே. சரி, இது ஒரு செட் முடிஞ்சுதா? இன்னொரு கிஃப்ட் இருக்கு. இப்போ அதை என்ன சொல்லப்போ இப்போவே இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் அப்பா, நான் பேசாம நேரடியாக சொல்லிடவா அதை யாருண்டு? நேரடியாக சொல்லுவோமா? இப்போ நாங்கள் இன்னொரு சுவாரஸ்யமா செய்வோம். ஒரு லவ் பண்ண வெளிப்படுத்துங்களேன். நீ வேண்ட கூட அவ தரணும். ஒரு ப்ரப்போஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணி இனி வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன வராட்டிக்கு என்னன்ற மாதிரி என்ன சொல்றீங்க? கொடுங்க. என்ன சொல்ல? இல்ல கால்ல விழுந்து ப்ரொபோஸ் பண்ணோம். ஐயோ எப்ப இது? சரி, அப்ப அதுக்கு ஒரு ஸ்டார் நீங்க கொடுங்க அவங்களுக்கு. அவங்க தான் இது ஹார்ட், நீங்க கொடுக்கறது ஸ்டார். இல்ல இதுதான் இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். அந்த ஹார்ட் மாதிரி கொடுத்தாங்க. இந்த ஸ்டார்னா இந்த அதுதான் இந்த ஆண்களுக்கு இடையில இருக்கிற வித்தியாசம். சரி, இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேங் ஒரு ஆக்கள் தான் அனுப்பி இருக்கிறேன். இந்த பிறந்த நாளில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் வாழ்க்கை முழுவதும் தொடர வாழ்த்துக்கள். நீங்களே பாருங்க யாருன்னு மென்ஷன் பண்ணி இருக்கு, யாருன்னு பார்க்கலாம். கனடாவால் கெனடாவில் மக்கள் ஒன்றிய நண்பர்கள். ஒன்றிய மக்கள் Really surprised. ஓகே, எப்படி ஃபீல் பண்றீங்க? இது நல்லா ஃபீல் பண்றீங்க. the whole city people ஓகே இந்த அசோசியேஷன் அங்க இருந்தா லீட் பண்றாங்க. ஓகே, ரைட். அது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அங்க போனாலும் இங்க நாங்க விடாம அங்கேயும் ஒரு கேங் கொண்டு ஃபோன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. Okay, can you say something about this? We are coming from Love Surprise, Jaffna. Jaffna. வேலை சர்வீஸ் பார்க்கலாம். அடுத்த சர்ப்ரைஸ். ஓகே, thank you. சரி, நீங்க சொல்லலாமே இப்போ உங்களோட ஏதாச்சும் கமெண்ட்ஸ். எப்படி ஃபீல் பண்றீங்க? How do you feel? Romantic life. very nice. I like this one. Yes. You like this? Did you expect? My old village people are like this. Okay, right. This all my like I'm all my friend. And Okay. All my village, this village. Okay, we are also very happy to be here. நாங்களுக்கு நான் என்ன சொல்றது, நல்ல சந்தோஷமா இருப்பேன். நாங்கள் சரி இளம் பிள்ளைகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறோம், அது வேற விஷயம். அது இப்போ இனி என்ன ஆகுமோ தெரியாது. ஆனால் நீங்கள் இன்னுமே உங்களை பார்க்க சந்தோஷமா இருக்கு. இப்போ உங்களோட வயசுல நாங்கள் எப்படி இருப்போமான்ற ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஹாப்பியா இருங்க எல்லாரும். எல்லாரும் சுத்தி போடுங்க. ஓகே, சுத்தி போடுங்க. எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு முன்னுக்கு நின்று சுத்தி போடுங்க. நாங்க இப்ப எல்லாரும் சார்பாவும் ஒரு ஹாப்பி பர்த்டே படிச்சுட்டு ஓடிடுறோம். நீங்க கேக் சாப்பிடுங்க. ரைட்? ஓகே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஸ்ரீ, ஹாப்பி பர்த்டே டு யூ. Okay, thank you so much. Cake come.